நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அதில் நிறைய அனுபவங்கள் நமக்கு இருக்கும். பட் நமக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுங்கள், இப்படி டெவலப்மெண்ட் பண்ணுங்கள், இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் வரவங்களோ இல்லை தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாராவது ஒருத்தவங்க நமக்கு வந்து ஐடியா கொடுப்பாங்க. ஆல்ரெடி நான் நிறைய அடி வாங்கி கஷ்டப்பட்டு தான் அந்த பிஸ்னஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் கொடுக்குற ஐடியாலாம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன். பட் புதுசாக நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியாஸ் எனக்கு கொடுக்குறீங்க. கண்டிப்பாக அது வந்து அந்த ஐடியாவை நான் யூஸ் பண்ண போகிறதே இல்லை. இப்போது கஸ்டமர்ட்டாக இருந்தாலும் சரி, சும்மா ஜஸ்ட்டு பேச வரவங்க தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கடைக்கு நீங்கள் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேருக்கு ரீச் பண்ணுங்கள், பேனர் வைங்க, ஸ்டாண்டிங் போர்டு வைங்க அண்டு ரீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பட் இதெல்லாமே ரீச் பண்ணாமலே எனக்கு வர ஆர்டர்லாம் நிறையவே இருக்குது. பட் கஸ்டமர் நமக்கு ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தேடி வருவாங்க. நம்ம எவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோங்கலாம் முக்கியம் இல்லை. நமக்கு வந்து நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அது கஸ்டமர்ஸ் வரதான் செய்வாங்க. நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிலாம் நான் பார்த்துட்டேன். இப்போது நான் ஷாப் வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு 1 இயர்ஸ்க்கு வந்து என்னோடய சுச்சுவேஷன் சரியில்லை. அதனால நான் ஷாப் வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு கடைக்கு 4 கடை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா பாருங்கள். ஒரு கடையிலையும் ஒரு அனுபவம். அதுமாரி ஷாப் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. நிறைய பொருளை வந்து விற்கிற மாதிரி இருக்கும், நிறைய பொருளை வந்து நமக்கு வேஸ்டேஜ் ஆகும், நிறைய வந்து சார்ஜஸ் ஆகும், நிறைய செலவு, நிறைய கஷ்டங்கள், நிறைய பேனர் அடித்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எல்லாமே பார்த்தாச்சு. பட் நம்ம வந்து ஒரு ஷாப்பில் சேஞ்ச் பண்ணி இன்னொரு ஷாப்புக்கு வரும்போது இங்கே ஒரு கடை இருக்கா அப்படின்ட்டு கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஒரு புதுசாக ஒருத்தவங்க வரவங்களாக இருந்தாலும் கேட்பாங்க. பட் நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்களே ஒரு 4 பேருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்து எங்களுக்கு கொடுக்குறீங்களா அந்த ஐடியாவை? நாங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் செஞ்சிட்டோம். ஏன்னா எங்களுக்கு எவ்வளோ தான் செய்ய முடியும். ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் அதை இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி எங்களோட அமௌண்ட்டை நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இழக்க முடியும். இன்னமும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ டே டு லைஃப்பில் எங்களுக்கு ஒர்க்கு வருது தான் நீங்கள் பார்க்குறீங்களே தவிர, இந்த ஒர்க்குக்கான அமௌண்ட்டு, இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இதெல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணவே எங்களுக்கு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த லட்சணத்தில் நாங்கள் எங்கே போயிட்டு நாங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பெரிய அளவுக்கு நாங்கள் ரீச் ஆகிறது. ஸோ இருந்தாலும் எங்களுக்கு அப்போதைக்கு இருக்கிற இடத்துல கஸ்டமர் எங்களுக்கு தேடி வராங்க அப்படின்னா அந்த ஒர்க்கெல்லாம் நாங்கள் அன்னடைய நைட்டில் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஒர்க்கை நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுனால கஸ்டமர் எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க ஒரு ஷாப்பில் நமக்கு பக்கத்தில் ஒரு பார்லரோ இல்லை வந்து ஜெராக்ஸ் கடையோ இல்லை வந்து வேறு ஷாப் இருக்கலாம். பட் அவங்க ஒரு நாள் சாத்திட்டு போனால் கூட நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க நம்ம கடை வாசலில் வந்துட்டு தான், ஏமா அந்த கடை திறக்கலையா, ஏமா இந்த கடை இன்னும் ஓப்பன் பண்ணலையா அப்படின்னு நம்மக்கிட்ட தான் கேட்பாங்க. பட் நானே அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருப்பேன். ஸோ அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி வேறு அந்த டாப்பிக்கில் பேசி கஸ்டமரை வந்து புரிய வைக்கிறது. ஆனால் நம்மளோட கடை சாத்திருந்தா அவங்க நம்மளுக்கு அட்வர்டைஸ் பண்ணுவாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு நிறைய இருக்குது. நிறைய ஐடியா கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் கஸ்டமர்ஸ் நியூவாக கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினிங்கில் ஒரு ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அட்வான்ஸ்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க. அதே நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்னா கஸ்டமர் சொல்கிற விஷயங்களை காதில் வாங்கிக்கிங்க. ஆனால் நீங்கள் செய்ய முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஷாப் மாறும்போதோ ஒரு இடத்துலையும் நம்ம பேனர் வச்சுட்டு இருக்க முடியாது, ஒரு இடத்துலையும் நம்ம வந்து ஸ்டாண்டிங் போர்டு வச்சு கஸ்டமருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. பட் நமக்கு இங்கே ஒரு கடை இருக்குது அப்படின்னா தெரிஞ்சால் கஸ்டமர் தானாகவே வருவாங்க. வேலை வந்தாலும் சரி வரலினாலும் சரி, இந்த வாடகை கொடுக்குற அளவுக்காவது நம்ம சம்பாதிக்கணும். அண்டு வந்து நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஓரளவுக்கு சால்வ் ஆகுதா, அந்த அளவுக்கு ஒரு இன்கம் எடுத்தால் போதும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே பிஸ்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னா ஒருத்தவங்கள்ட்ட கை கட்டி நம்மளால் வேலை செய்ய முடியல. நாள் பகலாக வேலை பார்த்தாலும் அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு நம்ம ஓனாக பண்ணுற பிஸ்னஸில் கூட நல்ல ஒரு இன்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யார் ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் அந்த அட்வைஸை காதில் மட்டும் வாங்கிக்கிங்க. அதை படுத்தாததும் உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க இது சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரோட அட்வைஸும் நீங்கள் கேட்டு உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஒரு 3வது நபரோட அட்வைஸை கேட்டு நீங்கள் செய்யும் போது உங்கள் பிஸ்னஸ் டல்லாக வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் தொடங்கிட்டீங்க, அது உங்கள் மைண்ட் செட்டில் நிறைய ஐடியாஸ் வரும். அதை ஃபாலோ பண்ணி அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கஸ்டமர் உங்களை விட்டு போக மாட்டாங்க, நீங்கள் செய்கிற ஒர்க்கும் கண்டினியூஸ் ஆகும். ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் தென் வீடியோஸ்க்கு என்னோடய காரணம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க.